ஐசிசி ஒரு 7 புது ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் தலை ஃபார் ரீசனா ஓகே, அதை விடுங்க. புது ரூல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தனித்தனி கேசஸ்க்கும் அப்படி நிகழ்ந்தா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஆஃப் வித் இது வந்து ரூல் தான். இந்த ஸ்டாப் கிளாக் வந்து டெஸ்ட் மேட்சஸ்லயே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ் ODI T20s கொண்டு வந்து 1 year ஆக போகுது. இப்போ வந்து அந்த டெஸ்ட் மேட்சஸ்லயே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். டெஸ்ட் மேட்சஸ்ல இப்போ ஒரு ஓவர் முடிஞ்சோடனே அடுத்த ஓவர் போறதுக்குள்ள ஃபீல்டிங் சைடு ஒரு பவுலிங் சைடு வந்து 1 minute குள்ள, அதாவது 0ல இருந்து 60 seconds இன்க்ரீசிங் ஆர்டர்ல கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ரெடியா இருக்கணும். அப்படி ஆகலைன்னா 2 வார்னிங் கொடுப்பாங்க. அந்த 2 வார்னிங்கும் தாண்டி திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணா அதுக்கப்புறம் வந்து 5 runs பெனால்ட்டி தான். அஃப்கோர்ஸ் பவுலிங் டீம் கொடுப்பாங்க, அதாவது பேட்டிங் டீமுக்கு அதை ஆட் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்போ ஒரு சில டீம்ஸ் வந்து ஒரு வார்னிங் 2 வார்னிங் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து 80 overs வரைக்கும் தான் பார்ப்பாங்க. 80 overs ஆன உடனே அதுக்கப்புறம் திரும்ப அது வந்து ரீசெட் ஆயிடும் அந்த வார்னிங் எல்லாமே. சோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வார்னிங் சொல்றாங்க. 80 overs வரைக்கும் தான். சோ அந்த 80 overs குள்ள கேப்டன்ஸ் வந்து மினிமம் ஒரு 2 வாட்டி ஓவர்ஸ் லேட்டா போடுறதுன்றது வந்து பெர்மிட் பண்ணலாம். அதுக்குள்ள வச்சுக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரூல் வந்து இந்த இது வந்து ஆக்சுவலா எக்ஸாம்பிள் கேசஸ் தான். பாலை மாத்தணும் அப்படின்றதுக்காக வேணும்னே வந்து ஃபீல்டிங் டீம், அதாவது அவங்க கேப்டன் ஒரு பவுலர்ஸ் யாராவது வந்து பால்ல சலைவா யூஸ் பண்ணி அதை அம்பையர் கிட்ட கொடுத்து அம்பையர் வந்து பால்ல சலைவா இருக்கு அப்படின்றத பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாலை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்குமே ஐசிசி வந்து அம்பையர்ஸ் கிட்ட நீங்க சும்மா சலைவா பாத்தீங்கன்னா உடனே பாலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க அதாவது டோட்டலா அந்த கால் வந்து அம்பையர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, அம்பையர்ஸ் வந்து எதுவும் பிரச்சனை இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து பாலை மாத்தக்கூடாது. சோ வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ஆகுறது, மூவ்மெண்ட் இருக்கிறது, சீம் மூவ்மெண்ட் இருக்கிறது, ஸ்பின் ஆகுறது, பால்ல ஏதாச்சும் பிளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாலை மாத்த முடியாது. பட் அதுக்கு பதில் பேட்டிங் சைடுக்கு வந்து ஒரு 5 run அவார்ட் பண்ணிடுவாங்க. இதே வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சா வெறும் இந்த ஷைனா ஓவர் ஷைனா இருக்கிறது, இல்ல பால் வெட்டா இருக்கிறது, இல்ல கிராக் ஆயிருக்குது, அது வந்து அம்பையர்ஸோட கால் தான். அவங்க அதை முடிவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து பாலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் 2 ரூல் வந்து ரிவ்யூஸ் பத்தினது. இப்போ ஒரு கேஸ் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. பால் வந்து பேட்ல பட்டதா நினைச்சு கீப்பர் வந்து அதை கேட்ச் பிடிச்சிட்டாங்க. காட் பிஹைண்ட்க்கு அவுட்டை வந்து அப்பீல் பண்றாங்க. பட் அது வந்து ரீப்ளேல பார்க்கும்போது தான் தெரியுது பேட்ல படல, பேட்ல பட்டு போயிருக்குன்னு. இது வந்து பொதுவா இதுக்கு முன்னாடி கேசஸ்ல நாட் அவுட்னு கொடுத்துருவாங்க. ரிவ்யூ பண்ணா வேணா LBWக்கு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேட்கலாம். பட் இப்போ வந்து அந்த ரீப்ளேலயே அல்ட்ராஸ் ரீப்ளே பார்க்கும்போதே ஓகே அது பேட்ல படலன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேட்ல பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே வந்து அது அடுத்து பால் டிராக்கிங் வச்சு LBW ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கேஸ்க்கு மட்டும் இன்னொரு ஒரு புது ரூல் இருக்கு இந்த ரூல்குள்ளேயே. அதாவது இனிமே வந்து அம்பையர்ஸ் கால் இந்த கேஸ்க்கு மட்டும் இருக்காது. அதுக்கு பதில் ஒரிஜினல் டெசிஷன் அப்படின்னு போட்டு அவுட்னு கொடுத்துருவாங்க. சோ பால் வந்து பேட்ல அடிச்சது அப்படின்னா இந்த கேஸ்ல மட்டும் இப்போ வந்து அது பேட்ல பட்டதா நினைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப ரீப்ளேல பேட்ல படாம பேட்ல பட்டு அதுக்கப்புறம் அதை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அம்பையர்ஸ் காலில ஒரிஜினல் டெசிஷன் மோஸ்ட்லி அது அவுட், அது வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஃபீல்டிங் சைட் தான் போகும். இப்போ அடுத்து இதுக்கு அடுத்த ரூல் வந்து இதுதான் கிரானாலஜிக்கல் ஆர்டர். இதுதான் நான் சொன்னேன். ரூல் வந்து பெருசா சேஞ்ச் இல்ல. பட் எப்பவுமே செக் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ரன் அவுட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்ல பட்டுச்சா பேட்ல பட்டுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இனிமே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்ல பட்டிருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் LBW தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரன் அவுட் பார்ப்பாங்க. அதான் இதை வந்து ஒரு புது ரூல் சேஞ்சுன்னு சொல்றதை விட இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 5வது ரூல் போனோம் அப்படின்னா இது வந்து நோ பால்ஸ்ல இனிமேல் வந்து கேட்சஸ் பிடிச்சா அதை வந்து இனிமேல் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நோ பால்ல கேட்ச் பிடிச்சா அது ஆல்ரெடி நோ பால் தான், அதை கேட்ச் பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்னன்றதை மோஸ்ட்லி விட்டுருவாங்க. பட் இனிமே வந்து கேட்ச் கிளியரா பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா கேட்ச் கிளியரா பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நோ பாலுக்கு அந்த ஒரு ரன் மட்டும் தான் தருவாங்க. அந்த கேட்ச் பிடிச்சது வந்து பேட்ஸ்மேன் ரன் எல்லாம் நடுவில் ஓடி இருந்தாங்க, இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓடி இருந்தாங்க அப்படின்னா அந்த ரன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதே கேட்ச் வந்து கிளியரா பிடிக்கல, கேட்ச் கொஞ்சம் கிரவுண்ட்ல பட்ட மாதிரி இருக்கு, இல்ல சரியா ஃபிங்கர் பிளேஸ் பண்ணல, இல்ல வேற ஏதாவது ஆக்சசரிஸ்ல ஹெல்மெட்ல ஏதாவது பட்டிருக்கு இன் கேஸ் ஆஃப் கீப்பர் அந்த மாதிரினா அதெல்லாம் வந்து பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் ஓடி எடுத்திருக்காங்களோ அதையும் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. சோ இந்த ரூல் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல சேஞ்ச். இனிமே ஃபீல்டர்ஸ் வந்து நோ பால் தானே, இப்போ இந்த நீங்க ரொம்ப அபவ் த ஷோல்டர் ஒரு அபவ் த ஹிப் லெவல் எல்லாம் போட்டீங்கன்னா அது நோ பால்னு கிளீனா தெரிஞ்சிடும். சோ கிளீனா தெரிஞ்ச நோ பால்ஸ் எல்லாம் ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேட்ச் பிடிச்சி த்ரோ பண்றதை விட அதை வந்து 1 பவுன்ஸ்ல விட்டுட்டு த்ரோ பண்ணா த்ரோ இன் ஈஸியா போகும். சோ ரன் அவுட்ஸ் ஈஸியா இருக்கும்ன்றதுனால வேறனே கேட்ச் டிராப் பண்ணுவாங்க. இது ஃப்ரீ ஹிட்லயுமே நடக்கும். ஃபியூச்சர்ல இந்த சேஞ்ச் ஃப்ரீ ஹிட்லயும் கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். பட் அது தெரியல. ஃப்ரீ ஹிட் வந்து பேட்ஸ்மேனுக்கு அது கொடுத்த ஒரு ஆஃபர் தான், அதுல ரூல்ஸ் வச்சிருந்தாங்க தெரியல. பட் இப்போதைக்கு நோ பால்ல கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த கேட்ச் வந்து செக் பண்ணுவாங்க. கிளியர் கேட்சா இல்லனா அது வந்து பேட்ஸ்மேனோட ஃபேவரா தான் போகும். இதே கிளியர் கேட்சா இருந்துச்சுன்னா வெறும் நோ பாலுக்கு மட்டும் ஒரு ரன், அதுக்கப்புறம் ஃபீல்டிங் டீமுக்கு எக்ஸ்ட்ரா ரன்லாம் பேட்டிங் டீம் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரூல் வந்து ஷார்ட் ரன். ஷார்ட் ரன் ஓடுறத வந்து பொதுவா யாரும் வேணும்னே பண்ண மாட்டாங்க. தெரியாம ஒரு ரன் ஒரு டபுள் ஓடும் போதோ ஒரு ட்ரிபிள் ரன்ஸ் 3 ரன் ஓடும் போதோ தெரியாம பேட்டை வந்து கிரீஸ்ல வைக்காம இன்னொரு ரன் வந்துருவாங்க. அது மோஸ்ட்லி யாரும் வேணும்னே பண்ண மாட்டாங்க. சோ அப்படி வேணும்னே பண்ண மாட்டாங்கன்ற கேசஸ்ல வந்து இனிமே அதை வந்து ஃபீல்டிங் கேப்டன்ஸ் கிட்ட கேட்பாங்க.
நீங்க வந்து இந்த 2 பேட்ஸ்மேன்ல எந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வேணும்னு நினைக்கிறீங்க. இதை வந்து ஃபீல்டிங் கேப்டன்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு புதுசா வந்த பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக்ல நிக்க வைப்பாங்க. செட்டிலான பேட்ஸ்மேன் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த ரூல் எப்படி இருந்துச்சுன்னா ஷார்ட் ரன்னாலே அது வந்து வார்னிங் ஒரு 5 ரன்ஸ் பெனால்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அகேன்ஸ்ட் த பேட்டர்ஸ். பட் இப்போ வந்து இந்த மாதிரி தெரியாம பண்ணிருக்காங்க அப்படின்னு அம்பையர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிங் கேப்டன்ஸ் கிட்ட எதுவும் வார்னிங் அவுட் கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே இல்ல. 5 ரன்ஸ் பெனால்ட்டிலாம் எதுவும் இல்ல. நீங்க வந்து ஃபீல்டிங் கேப்டனா இந்த 2 பேட்ஸ்மேன்ல யாரை வந்து ஸ்ட்ரைக் வச்சுக்கணும்ன்றது உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து அம்பையர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. பட் வேணும்னே வந்து அம்பையரை ஏமாத்தலாம். ஒரு ரன் வந்து பேட்டர் தெரியாம லைக் பிளேஸ் பண்ணாம ஓடி வர்றது, வேணும்னே ஒரு ரன் வந்து கம்மியா ஓடிட்டு எக்ஸ்ட்ரா ரன் கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த 5 ரன்ஸ் பெனால்ட்டி இருக்கும். ஸோ இந்த 5 ரன்ஸ் பெனால்ட்டியை ஃபுல்லா தூக்கல, பட் பார்ஷியலி இது வந்து கேம்ல தான் இருக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் ரூல் வந்து இது ஆக்சுவலா போர்ட்ஸ் பத்தி தான், அந்தந்த போர்ட்ஸ் எடுக்கிற கால் தான். ஐசிசி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானா பிசிசிஐக்கு வந்து உள்ள இருக்கிற டொமஸ்டிக் லீக்ஸ், அதாவது சையத் முஸ்டாக் அலி டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, விஜய் ஹசாரே டிராஃபி, இதுக்கெல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கன்கஷன் சப்ஸ்டியூட்னு ஒரு ரூல் இருக்கு. தலையில அடிபட்டுச்சு, அது கன்கஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளேயர் என்ன ரோல்ல இருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்ட் ரோல்ல வந்து இன்னொரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணி அவங்க விளையாட வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலரா இருக்காங்க, பியூர் பவுலரா இருக்காங்கன்னா இன்னொரு பியூர் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்குவாட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விளையாட வைக்கலாம். இது வந்து வெறும் கன்கஷன் தான் இன்டர்நேஷனல் கேம்ல இருந்துச்சு. இனிமே வந்து இந்த சாதா இன்ஜுரிஸ், கையில இன்ஜுரி, காலில் இன்ஜுரி, அந்த மாதிரி லைக் அதுவுமே இந்த ஹாம்ஸ்ட்ரிங் நிகிள்ஸ்க்கெல்லாம் கிடையாது. அது 2 அந்த மாதிரி ரொம்ப மைனர் இன்ஜுரிஸ் தவிர மீதி எல்லா இன்ஜுரிஸ்க்குமே இருக்கு. கன்கஷன் அண்ட் இன்க்ளூடிங் அதர் இன்ஜுரிஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ரோல்ல இருக்கவங்க இப்போ ஒரு பியூர் பேட்ஸ்மேனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லைன்னா ஒரு பார்ஷியலா பவுல் பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பவுலிங் போட முடியும், கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி யாராச்சும் ஆல்ரவுண்டர் உள்ள இருந்தாங்க, ஸ்குவாட்ல இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்து எல்லாமே பண்ண வைக்கலாம். வெறும் பவுலிங் தான் பண்ணணும், இவ்வளவு ஓவர்ஸ் நிக்கணும், இவ்வளவு ஓவர்ஸ் தான் பண்ணணும், வெறும் ஃபீல்டிங் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது வந்து ஆனா அகைன் ஐசிசி அந்தந்த போர்ட்ஸுக்கு உங்களோட கால் தான், நீங்க வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுவுமே ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூல்ஸ்லாம் ஆல்ரெடி இப்போ இந்த WTC சைக்கிள் 2025 to 27, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா 2023 to 25 சைக்கிள் வின் பண்ணாங்க. அது முடிஞ்ச உடனே இது வந்து ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. பட் ரூல்ஸ் வந்து இப்பதான் டீடைலா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இது இல்லாம நடுவில் 2 ரூல் வந்தது, இந்த பவுண்டரி லைன்ல கேட்ச் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டெவால்ட் பிரேவிஸ் கேட்ச், அது வந்து பிடிச்சா அந்த கேட்ச் வந்து ஒரு பவுண்டரி, ஒரு பிளேயர் வந்து ஒரு வாட்டி மேலதான் பவுண்டரி லைனை தாண்டி வெளியில போக முடியும். 2 வாட்டி டெவால்ட் பிரேவிஸ் பண்ண மாதிரிலாம் பிடிச்சா அது வந்து நாட் அவுட்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அது நம்ம தனியா பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து இனிமே ஓடிஐ கிரிக்கெட்ல உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட் ஓவர்ஸ் அண்ட் ஈவன் ஓவர்ஸ்க்கு பால் மாத்தி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 3, 5, 7, 9, 11 அந்த மாதிரி ஓவர்ஸ்க்கு ஒரு பாலும் 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி ஓவர்ஸ்க்கு ஒரு பாலும் மாத்தி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இந்த மாதிரி பண்ணா ரிவர்ஸ் விங்கே பால்ல இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால இனிமே வந்து 35 ஓவர்ஸ் வரைக்கும் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. 35 ஓவர்ஸ் வரைக்கும் ஆட் ஓவர்ஸ்க்கு ஒரு பால், ஈவன் ஓவர்ஸ்க்கு ஒரு பால் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 35 ஓவர்ஸ்க்கு மேல லாஸ்ட் 2 பால்ல எந்த பால்ன்றது அம்பையர் ஒரு கேப்டன்ஸ் கிட்ட டிசைட் பண்ணிட்டு அந்த ஒரு பால் வச்சு லாஸ்ட் 15 ஓவரும் கண்டினியூ பண்ணுவாங்க. சோ ரிவர்ஸ் ஸ்விங் பார்க்கலாம். இந்த ரூல் வந்து ஜூலை 2ல இருந்து அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது எல்லா டைப் ஆஃப் கிரிக்கெட்லயும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாம இப்போ இருக்க ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, அதை வந்து இப்போ கிளியர் கட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். டக்குன்னு போட்டு இது வந்து ஷார்ட்ஸா போடலாமா இல்லை என்னால இப்போ வந்து எடிட் கூட பண்ண முடியல, பிக்சர்ஸ் இதுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து ஒரு புது ஃபார்மேட், கைண்ட் ஆஃப் புது ஃபார்மேட் இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் அப்டேட் யூடியூப்லயும் போட போறேன், நீங்க பார்க்குற டைம்ல போட்டிருப்பேன். ஸோ அதான் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. குயிக் இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.